சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். 2026 விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்க போகுது? கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இரவ நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு மாத பலன்களை பார்த்து நிறைய பயனடைஞ்சிருப்பீங்க, நிறையா வழிகாட்டுதல் கிடைச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ அதை என்கிட்ட நீங்கள் சொல்கிறதால தான், ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கிறதா தான் நான் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பயனடைஞ்சிருக்கீங்கன்னு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததால தான் இப்போது இறைவா சேனலோடு சேர்ந்து நம்ம இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு ஸ்பெஷலான முருகர் மெசேஜும் சரி, ஒரு ப்ரெடிக்ஷனும் சரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த சேனலில் நம்ம எப்போவுமே நல்ல நல்ல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் வரும் நம்பிக்கையோட இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசி இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். சில பேருக்கு அது எதிர்பார்ப்புகளாகவே முடிஞ்சிருக்கும். சில பேருக்கு பிளான் பண்ணி அதை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதை எப்போ செயல்படுத்தலாம், எப்போ செயல்படுத்தலாம், இப்போவா அப்போவா, அப்படி ஒரு எதிர்பார்ப்புலேயே முடிஞ்சிருக்கும் இந்த 2025. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இந்த 2026 பூர்த்தியாக போகுது அப்படின்றத ஷுவராக சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலேயும் நீங்கள் எதையும் தள்ளி போட மாட்டீங்க. அங்கேருந்து வாய்ப்பு வருதோ இல்லையோ, நான் இறங்கி அதற்கான விஷயங்களை முயற்சியை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இறங்கிடுவீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு, அதாவது தன் கையே தனக்கு உதவி, இந்த ஒரு பாலிசியை மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கான காரியங்கள் செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுங்க இந்த 2026. அப்படி தான் இந்த 2026 உங்களுக்கு புஷ் பண்ணும். இதில் என்ன ஒரு மைனஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் கடந்த கால நினைவுகளை மனசில் கொண்டு நீங்கள் வரக்கூடிய விஷயங்களை, வரக்கூடிய வாய்ப்புகளை, இது கெட்டதில் இருக்குமோ, இதில் கெட்ட விஷயங்கள் இருக்குமோ, இது நல்லது இருக்குமோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ எதை எடுக்கிறது, எதை வைக்கிறது, எதை விடுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பட் உங்களால் முடியும். நீங்கள் நினச்சா ஒரு விஷயத்தை ஒரு டைம் பீரியடில் உங்களால் பண்ண முடியும். ஒரு வாய்ப்பை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த வாய்ப்பை நான் எடுத்தால் நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன், இந்த வாய்ப்பு எடுத்தால் சக்ஸஸ் ஆவேன், இந்த ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் உங்களுக்குள்ளே போகிறதுனால ஸோ அடுத்த கட்டம் நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் இதுதான் தடையாக இருக்கும். அதாவது உங்களோட மைண்ட் செட் பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வராமல் இருக்கும்போது இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எப்போ பழைய விஷயங்கள்லேருந்து வெளியே மூவ் ஆன் ஆகி வரீங்களோ அப்போத்துலேருந்தே உங்களுக்கு புத்தாண்டு பிறந்த மாதிரி தான். ஸோ அப்போது இந்த ரீடிங் நீங்கள் டிசம்பரில் பார்ப்பீங்க 2025. அப்போ பார்க்கும் போதே புத்தாண்டுக்கு முன்னவே நீங்கள் அப்போ அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்துடுங்க. அப்போது தொடங்கக்கூடிய புத்தாண்டும் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு புதிய வருடமாக தான் இருக்கும். ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். மேற்கொண்டு நீங்கள் முனைப்போடு இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டோடு இருக்கீங்க, ஹோப்போடு இருக்கீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அழகாக ஈஸியாக செஞ்சு அடுத்தடுத்து சக்ஸஸை நோக்கி போயிட்டே இருக்க முடியும். இதுக்கு மேலேயும் எதையும் தள்ளி போட மாட்டீங்க. இந்த வருடம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடம் எதையும் நாளைக்கு பார்க்கலான்னு போஸ்ட்போன் பண்ணாமல் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே செஞ்சுருங்க. அப்போ இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை கொடுக்கும். இது உங்களுக்கான ஒரு ரீடிங்கில் இருக்குது. இந்த வருடத்துக்கான பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் எப்படி இருக்க போதுமா? ஸோ விருச்சிக ராசி பெண்களுக்கான கார்ட்ஸ். ஸோ பெண்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும் பார்க்கும்போது ஒரு புதிய வருடமாக தான் இருக்க போகுது. ஸோ தெய்வீகம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்து ஒரு புதிய வருடமாக அவங்களுக்கு இருக்க போகுது. ஆன்மீக பயணத்தில் மேற்கொண்டு போயிட்டு இருக்காங்க, இல்லை அடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். நிறைய பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு புதிய ஃபேமிலி உருவாகும், புதிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உருவாகும், புதிய கொலீக் சர்க்கிள் உருவாகும். ஸோ இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃபேமிலினாலே எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான், யாரும் எனக்கு சரியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தவங்க, ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு இன்னொரு வேர்ஷனும் இருக்குது, பாசிட்டிவான சைடும் இருக்குது, சமூகத்தில் பாசிட்டிவான ஒரு சைடும் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நிறைய பேருக்கு அவங்களுடைய இன்ட்யூஷன் அவேக்கன் ஆகும். எதில் அவங்க என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், பண்ண வேண்டாம், எது அவங்களுக்கு நன்மை தீமை கொடுத்துருக்கு, இது எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக நெத்தி போட்டில் அடித்தா மாதிரி உணர்த்திட்டு போயிடும் இந்த இயற்கை. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்களுக்கான ஒரு சிறப்பான கம்யூனிட்டி, சிறப்பான சர்க்கிளை அவங்க உருவாக்கி கரெக்டாக போக ஆரம்பிப்பாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆண்டு பொது பலன்கள்
நிறைய பார்த்துட்டே இருந்தோம். அதே மாதிரி பொது பரிகாரமா இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பலன்கள் கை மேல வந்து கூடும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன செஞ்சால் அது ஒரு சிறப்பான தீர்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அப்படி இவங்களுக்கான வரக்கூடிய பரிகாரம் பார்க்கும்போது இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்த நபர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த வருடம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு அக்கா தங்கை உறவா, அண்ணன் தம்பி உறவா, குரு சிஷ்யர் உறவா, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்னா எல்லாமே சார்ந்தது தான். அப்போது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சார்ந்த, அதாவது உண்மையான ஆன்மீகம் சார்ந்த நபர்கள் கிட்ட இவங்க ஒரு உறவில் இருந்தாங்க, ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு பாண்டிங் அவங்களுக்கு மிகப்பெரிய ஞானம், மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும். வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி எதை நோக்கி கொண்டு போகணுன்ற தெளிவை கூட கொடுத்துரும். ஸோ இது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அண்ட் இவங்க எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிடுறது, பாசம்னாலும் இல்லை கோபம்னாலும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிட்டு இதனால் ஒன்று அவங்க அவமானப்படுவாங்க, இல்லை ஒன்று கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த வருடத்துலேருந்து பேலன்ஸுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். ஸோ தராசுன்ற ஒரு விஷயம், எப்படி துலாம் ராசிக்கு தராசு வரும், பேலன்ஸ்டாக இருப்பாங்க, நியூட்ரலாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அதை மாதிரி இவங்க இருக்கணும். இவங்க அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டாலும் சரி. அண்ட் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த உண்மையான ஆன்மீக ரீதியான நபர்கள், நான் திருப்பி அழுத்தமாக இதை சொல்கிறதுக்கு காரணம், ஃபேக்கான ஆன்மீக நபர்கள் இருக்காங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டு சாராமம் தான் சொன்னாங்க, நான் போய் மாட்டிக்கிட்டேன், பிரச்சனை வந்துருச்சு, இப்படி இருக்கக்கூடாது. உண்மையான ஆன்மீக சார்ந்த ஒரு நபர் அவங்களோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திட்டானா அந்த கனெக்ஷன் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக மேன்மேலும் மெருகேற்றி கொண்டு போகும். ஸோ இதுதான் அவங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் பரிகாரமாகவே இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் பரிகாரம்னே வந்துருச்சு, ப்ராக்டிக்கல் பரிகாரமாகவே இருக்கும். இந்த ஆண்டுக்கான முருகர் சொல்லக்கூடிய செய்தி விருச்சிகத்துக்கு என்னவா இருக்கு? ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இந்த 2026ஆம் ஆண்டுக்கு விருச்சிக ராசிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 வாழ்க்கை இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இவங்க நினச்ச ஒரு 2 கேட்டகரி இருக்காங்க. எனக்கு வந்து ராஜ வாழ்க்கை கிடைக்கணும், நான் ராஜா மாதிரி வாழணும், ராணி மாதிரி வாழணும், அப்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து எனக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கிடைச்சா போதும், அதுவே வந்து நான் ராஜ வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு சமம். ஸோ நல்ல திருமண பந்தம், நல்ல உறவு, நல்ல உறவுகளோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு கிடைச்சா போதும், அதுதான் இன்னைய தேதியில் ராஜா வாழ்க்கைக்கு ஒரு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி மனிதர்களுக்கும் அந்த வாழ்க்கை கண்டிப்பாக முருகர் அமைச்சு கொடுப்பாரு. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா இந்த வருடம் எந்த ஒரு திருமண நிகழ்வையும் இவங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ எல்லா திருமணத்திலும் கலந்துக்கணும். நல்லவங்களாக இருக்கட்டும், கெட்டவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இன்வைட் பண்ணிட்டாங்கன்னா எல்லா திருமணத்திலையும் இவங்க கலந்துக்கணும். குறிப்பாக ஸோ 50 வயசுக்கு மேலே இருக்கிற அப்பா அம்மாவுக்கு இவங்களால் முடிஞ்சால் 60ஆம் கல்யாணம் கண்டிப்பாக இந்த வருடம் நடத்தி வைக்கணும். முருகர் பேரை சொல்லி, முருகர் பேரால் அதை நடத்தணும். அதாவது முருகரை முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கும், நிறைய கோவில்கள் நடக்கும். அதில் ஏதாவது ஒரு கோவில்லையோ இல்லை திருக்கல்யாணத்தில் இவங்களோட சார்பாக ஏதாவது ஒரு சில விஷயங்களை இவங்க செய்யணும். ஸோ இதை வந்து முருகர் இவங்க கிட்ட இருந்து கேட்குறாரு. அப்போ இவங்க இதை செஞ்சால் இவங்க ஆசைப்பட்ட அந்த ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். அது இந்த வருடமே 2026ஆம் ஆண்டே அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதும் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இதில் இவங்க எந்த முருகர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம், அடிக்கடி தரிசனம் பண்ணலாம் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது பழனி கோவிலுக்கு போகலாம். அதுவும் பழனி கோவிலுக்கு போயிட்டு பழனி முருகரை ராஜ அலங்காரத்தில், அங்கே தான் வந்து ராஜ அலங்காரம்னாலே வந்து பழனி தான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. எப்படி ஆண்டி கோலமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக அது கான்ட்ரடிக்டாக இருக்கும். ஆண்டி கோலம் எப்படி அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலோ, ராஜ அலங்காரமும் அங்கே தான் ஸ்பெஷல். ஸோ அப்போது அங்கே போயிட்டு ராஜ அலங்காரம் முருகரை வந்து தரிசனம் பண்ணும் ஃபேமிலியோட. ஸோ இதை முடியாத பட்சத்தில் அந்த திருவுருவ படத்தை வீட்டில் வாங்கி வச்சு டெய்லியும் விளக்கேற்றலாம். ஸோ இதனால் அவங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். கண்டிப்பாக முருகருடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டே அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ரொம்ப நன்றி மேம். விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கான பொது பலன்கள், சிறப்பு பலன்கள் சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த விடை கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கணும்னு உங்களுக்கு முருகர் உங்களுக்கு கொடுத்துருப்பார் அறிவுரை. ஸோ இது முருகர் கொடுத்ததாவே நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த 2026 என்னென்ன நன்மைகள், எந்தெந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத கண்டிப்பாக இதே வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டே இருங்க. தொடர்ந்து நாங்களும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்களும் நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம், இந்த ஒரு ஸ்லோகனை எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இந்த 2026 நன்மையாகவே மாறுறதுக்கு நானும் வேண்டிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.